சந்தோஷமா வாழ மாட்டலாம் இது கண்ணா பின்னா காதலாக ஒரு காலம் குளிர்மலை ஒரு காலம் என்ன வனரசா பேபி பேபி ஓ மை பேபி என்ன வனரசா ஒரே ஆட்டமும் பாட்டமும் குதூகலமும் சந்தோஷமா இருக்கிற அப்பாடா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா சோகத்துல இருப்பாளா மனசு பதறுது டீப்பெல்லாம் வனரோஸ் குட்டி எனக்கும் என் வனரோசை அப்படியே பூ மாதிரி சிரிச்ச முகத்தோட பார்க்கணும் வச்சுக்கணும்னு ஆசைதான் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது மனசு கிடந்து துடிக்குது மச்சானால ஒண்ணும் பண்ண முடியலையே அதுக்குத்தான் மச்சான் போராடிக்கிட்டு இருக்கேன்டி குழந்தை பெற்றவங்கள அப்படி கோவம் வரும்னு சொல்ல தானே செய்வாங்க. வீட்டையும் பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும், அவங்க அம்மாவையும் பார்க்கணும். பிள்ளைல 2 பேர் ஒண்ணுக்கு ஒரு பிள்ளைல வளர்க்கறதே பெரும் பாடம் இருக்கு. அதாவது அந்த பிரசவத்துக்கு போனாங்கன்னா அம்மா வீட்டுல 6 மாசம் 1 வருஷம் இருந்து வருவாங்க. எனக்கு அப்படியா இங்க உங்களையும் பார்த்துக்கறணும், புள்ள குட்டிகளையும் பார்த்துக்கறணும்ல. நைட்டு ஃபுல்லா ஒண்ணு எந்திரிச்சா மாத்தி 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 கண்ணு முழிக்கிறதா இருக்குது. அப்ப டென்ஷன் ஆகதான் செய்யும். அந்த டென்ஷன்லாம் இருந்துட்டு போகுது. அதெல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி நல்லபடியா குடும்பத்தை வந்து பினான்ஸ் ரீதியா ஒரு பணங்கன பிரச்சனை இல்லாம போச்சுன்னா அதெல்லாம் சரிதே பாத்துக்கலாம், சந்தோஷமா இது பண்ணலாம். இது ஒரு பக்கம்னா எனக்கு இது ஒரு பக்கம். கடங்கரையவன் வந்துருவானோ, அது பண்ணிடுவானோ, நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது, எல்லா பிரச்சனையும் மண்ணில போட்டு குறைஞ்சா நானும் மனுஷன்தானியா சுருளி, நானும் மனுஷிதானியா சுருளி. வனரோஸ் என் தங்கம், என் செல்லம்மா, சரியாயிரும், எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் வனரோசா. நீ இப்ப மனசுல ஜாலியா இருந்த பத்தியா, அதே மாதிரியே இருக்கணும். சரியா சரி, என்ன பண்ணி தொலையா, எனக்கு தான் போறதுக்கு போக்கடம் இல்லாம ஒரு பிரசவத்துக்கு கூட ஆத்தா விட அப்ப விடன்னு இல்லாம உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும், கோவப்பட்டு காலுன்னு. உண்மையிலே கோவப்படுறதுல ஒரு நியாயமும் இல்லையா? எனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு நீ யாராவது இருந்தா உன் கைவே எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏய் வனரோசா, ஆமாயா, உன்னை கை தூக்கி விடுறதுக்கு ஏன் பக்கமும் யாராவது இருந்து உதவி பண்ணனா நம்ம வாழ்க்கை இப்படி மோசமா இருக்காதுல்ல. மத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதாயா இப்பெல்லாம் மனசுக்கு தோணுது. முன்னாடி எல்லாம் நீ குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச குடும்பத்தை பார்க்கல அப்படி இப்படின்னு ஓமேல தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ என்ன படாத பாடு பட்டுதானையா கண்ணு முழிச்சு ராத்திரி பகலும் பார்க்காம உழைக்கிற. இருந்து என் சைடு இருந்து யாராவது ஒரு உதவி இருந்துச்சுன்னா, எங்க அப்பா உதவி எங்க பிரசவத்துக்கு கூட பார்த்து விட்டுருந்தாங்கன்னா நீ இப்படி கடன் உடனே வாங்கி எதுவும் பண்ண தேவையில்லை இல்லையா? எல்லா சமயம் இப்படி சேர்ந்துக்கிட்டு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். வனரோசா, குடும்பம் இருந்தா வரவு செலவு கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கதாமா செய்யும். கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையா தான் போகணும். அதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னைய நம்பி தானே வந்த, என் வீட்டை நம்பி தானே வந்த. அப்ப என்ன உங்க அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் விடு வனரோசா, தேவையில்லாத பேச்சதுக்கு. இப்ப சரி, எங்க அப்பா அம்மா பழகி இருந்து பண்றேன்னு சொன்னா கூட நீ வாங்காத தங்க மறுமையில கிடைச்சிருக்கியே, அதை நினைச்சு அந்த பெருமை தயப்படுறாங்க. உன்னை
வேற என்ன வனரோசா? ரொம்ப பசிக்குது வனரோசா. சாப்பாடு செஞ்சுட்டியா இல்லையா? ஆமா, உங்க அம்மா தான் போயிட்டு ஒரு பொட்டுக்கல்ல வாங்குறதுக்கே பாடா படுத்திட்டு ஊர் உலகமே சுத்திக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்துச்சே. வந்ததுக்கு அப்புறம் நான் இப்பதான் அரைச்சு வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏயா சொல்லி இன்னும் இந்த மாசத்துக்கு சம்பள பணமே கொண்டாந்து தரலையே. ஏன் கொண்டாந்து தரல? சம்பளம் போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சுல. சம்பளம்? ஐயோ இவட்ட சொன்னா என்ன அடுத்து? இப்ப நேரம் ஜாலியா குதிச்சவ அப்புறம் சந்திரமுகி குதியாட்டம் போட்டுருவாளே. ஏங்க அட ஏங்க உங்கள தாங்க யாரையோ கேட்ட மாதிரி பாய குடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சம்பளம் என்னங்க ஆச்சு? சம்பள பணம் நான் அவள்ட்ட 500 அவள்ட்ட 300 அவள்ட்ட 200 சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கேன். கர்ம செடல அசிங்கத்தனமா இருக்கா இல்லையா எனக்கு? சம்பளம் என்னங்க ஆச்சு? வனரோசா, சம்பளம் தானே அது. ஒன்றும் இல்லை வனரோசா. முதலாளி ஐயா சொன்னார், ஏதோ பேங்க்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கான் கணக்கு வழக்கில். அது சரியானவன எல்லாருக்கும் போட்டுறாங்களாம். இன்னும் யாருக்கும் போடலம்மா. ஓ அப்படியா? சரி சரி, பேங்க் எல்லாம் இப்பதான் நெட்வொர்க் கிட்டவொர்க்னு அப்படி சொல்லி தானே செய்யறாங்க. ப்ராப்ளம் ஆகுதுன்னு அதுல ஏதாவது இருக்குங்க, அப்ப போட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, என்ன பண்ணி தொலைய, நம்ம மாதிரி ஆளுகளுக்கு சம்பளத்தை நம்பி தான் வேலைக்கு போறோம். முன்னப்பின கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பம்பா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? சரி வரட்டுங்க. சரி விடுங்க, அதுக்கு என்ன, ஏன் அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கியே? வாங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்க சாப்பிட. வனரோசா, பசிச்சிச்சு. இப்போ பசிக்கல வனரோசா, அப்புறமாட்டி சாப்பிட்றேன். பசிச்சிச்சு, இப்ப பசிக்கலையா? என்ன பேச்சு பேசுறிய? அப்பா அத்தாடி ஆத்தாள் மைனா இப்படிதான் இடக்கு முடக்க நம்ம ஒண்ணு பண்ணி வச்சா அது ஒண்ணு பண்ணி வைக்கிறது. இப்பதான் பசிச்சுன்னு சொன்னீங்க. இந்த என்ன சட்னி அரைச்சி இட்லி ஊத்திட்டும் சொல்றேனே, அப்புறம் இப்ப பசிக்கல. எங்க அந்த கிழவி தப்பிச்சு ஓடி போச்சுல? வரட்டும், வாத்த வரட்டும். அப்புறம் இருக்குது தப்பிச்சு போனா அப்படியே அங்கடே தெரிஞ்சிடலாம். நினைப்புல போயிருக்கா? இங்கதானே வந்து சேரணும், எனக்கு தானே வந்து சேரணும். வரட்டும். இல்ல வனரோசா, முதலாளி போன் போட்டு ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு போடான்னு சொன்னாரு. அப்படியே அழைத்து போய் வந்துட்டேன். நான் முதல்ல கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன் வனரோசா. போய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுவா. பசிக்கலன்னு சொன்னாரு, சம்பளத்தை கேட்டவங்க திரும்ப கம்பெனில வேலை இருக்குன்னு ஓடுறாரு. இப்ப எதுக்கு கம்பெனிக்கு போறாரு? சம்பளத்தை கேட்டோன்னே மூஞ்சி முகரக்கட்டெல்லாம் மாறி போச்சே. என்னவா இருக்கும்? வீட்டு பக்கம் போவமா? இவன் குறைஞ்சிருக்கமா? என் வீட்டுக்காரிக்கு போனா வெளுத்து கட்டி விட்டு போறவாளா? அங்க சுத்தி இங்க தானே வந்தா அவனும் சொல்லி கத்துனாலே. பரவாயில்லை மாவ, போனா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. வயிறு வேற புடுங்கி எடுக்குதே பசி. சத்த நேரம் ஆகட்டுமா? இங்கிட்டே சுத்திக்கிட்டு திரியுவோமா? கோவம் தணிஞ்சிருக்குமா? டேய் பண்ரோட்டி, எப்போ வந்த? சீக்கிரமா வந்துட்டியோ? சொல்லு என்ன பண்ரோட்டிக்கு என்ன வச்சிருக்க? எப்போதும் அப்புறம் நீனே வேலைக்கு முன்னாடி வந்துட்டு எங்க பேரை கருத்து விட பாக்குறியா? நீ மட்டும் முதலாளிக்கு க்ளோஸா இருக்கணும், நாங்க ஆகக்கூடாதா? அதெல்லாம் வந்துட்டேனே. சொல்லுனே, என்ன விஷயம்? அட நீ வேறடா, சும்மா போட்டுக்கிட்டு. முதலாளி வந்துட்டாரடா. எந்த முதலாளி? அண்ணே, பெரிய முதலாளியா இல்ல அந்த டுபாக்கூர் பைய சின்ன முதலாளியை கேக்குறியானே? அடே சும்மா இருடா, நீ வேற வாய் வச்சுட்டு. அந்த ஆளுக்கும் எனக்குமே ஆகுதுல்ல, நீ வேற. ஆமா, சம்பளம் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு எல்லாம் போட்டாச்சா? ஆளப்பான நீ வேற. அவன்லாம் ஒரு ஆளுன்னு, அவன்லாம் ஒரு மனுஷன்னு நீ அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு பயந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆட நான்லாம் பயப்பட மாட்டேனே. ஆமா, சம்பளம் என்ன உனக்கு போடலையோ? அதெல்லாம் போட்டு எங்களுக்கு பாக்கெட் மணியே காலி ஆகி போச்சுனே. சில்லற காசை பிறக்கவே செலவு பண்ணிக்கிட்டு தெரியுறோம். போட்டாச்சா? இன்னும் போடலையடா பண்ரோட்டி எனக்கு. அவரோட வேற எதுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன மனசுல வச்சிருக்காரு, ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குதுடா. பெரிய முதலாளி கிட்ட போய் எப்படி கேக்குறது? கேட்டாலும் இவர் பிரச்சனை பண்ணுவாரேடா. என்ன எப்படி ஏன்டா அங்கே போனாங்கன்னு. அப்ப என்ன, இந்த ஆளுக்கிட்டே கேட்டனே ஒரு வார்த்தை கேட்கறதுல உனக்கு என்னன்னு? உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓதுனாது காலம். ஐயோ அண்ணா சுப்பண்ண விடுத. என்னண்ணே காலம் காத்தலேவா? தலைவா வந்துட்டாரு நம்ம சுப்பண்ணே, மை டியர் ஃப்ரெண்ட். உலகம் பிறந்தது
இவெல்லாம் ஒரு முதலாளி. நாயா உழைக்கிறோம், பேயா உழைக்கிறோம், அதே சம்பளம். கஞ்ச பைய 100 ரூபா காசை கூட கொடுக்க மாட்டேன்டாய். அதுக்கு அந்த பெரிய முதலாளி அந்த புண்ணியமா இருக்கும் போதாவது உழைக்கிறவங்களுக்கு 100, 500, 300, 500 கொடுப்பார். அவன் மையம் இருக்கிற அந்த சொட்ட பைய கஞ்ச பைய 100 ரூபா காசை நம்மகிட்ட இருந்து அடிச்சுக்கிறான் பிச்சைக்கார பைய. அண்ணே சுருளி அண்ணே, சுப்பண்ண என்ன தண்ணியே இல்லாம நீச்சல் அடிக்கிறாப்புல. பண்டோட்டி நீ வேற சும்மா ஏத்தி விடாத வேற. அண்ணே அண்ணே சுப்பண்ணே 100 ரூபா மட்டும் கூட கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவேன்? இங்க குடிச்சே அழிக்க போறேன். அதுக்கு உனக்கு கொடுத்தாமலே இருக்கலானே. சும்மா இருந்தேன் என்கிட்ட இருந்து எவனாவது கேட்ட போறேங்க. தம்ப சொல்லு, என் உடம்பு பரப்பு கேட்கட்டும்டா. இப்படி நம்ம தொழிலாளியோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி மாட மாளிகையா காட்டி பொண்டாட்டிகளுக்கு மத நகையாளி போட்டு கூட்டிட்டு போறாங்கல்ல. அப்ப எங்களுக்கு வயிறு எரியாதடா. உழைச்சா காசை கொடுக்கணும்டா. அண்ணே சுப்பண்ணே சும்மா பேசாதீங்க. சம்பளம் எல்லாருக்கும் போட்டா சம்பளம் பண்றேன்னு சொன்னானே. அப்ப உங்களுக்கு போட தானே இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறீங்க. அப்ப உங்களுக்கு போடலையே என்ன? தம்பி சொல்லு, எங்களுக்கு போட்டாச்சுடா. ஆனா இப்ப நீ பயந்து போய் கவலையா எனக்கு போடலையேன்னு பேசிட்டு இருந்தல, அது அண்ணன் காதுல விழுந்துருச்சுடா. என் மனச நக்கிருச்சுடா உன்னோட பாசம். உனக்கு போடாட்டி ஆங்கடி காசு இல்லாததுக்கு சமாதானடா தம்பி. அண்ணன் சும்மா போய் வேலையை பாருங்கண்ணே. எனக்கு போடாட்டி அது ஏன் பாடு, நான் பாத்துக்க போறேன். சும்மா கலகத்தை உண்டு பண்ணாம போங்கட முதல்ல. அது என்னென்ன பழக்கம்? வேலைக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வர பழக்கம் என்ன பழக்கம்னு கேட்கிறேன். அப்படி தானே வாங்க. மாடா மூடைய தூக்கி உழைக்கிறனா இல்லையா? அண்ணன் தொழில சுத்தமா இருக்கனா இல்லையா? வேலை பார்க்காம குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானடா. 10 மூட்டை எக்ஸ்ட்ரா தூக்கி போடுறதா இல்லையா அண்ணன்? கரெக்ட். அதெல்லாம் நம்ம சுப்பண்ண வேலையெல்லாம் கண்ணா கடமையா கரெக்டா இருப்பாருண்ணே. ஐயோ அண்ணன், வேலை பார்க்கறியா, காசு வாங்குற எல்லாம் சரிதான். அப்புறம் பேச்சு வாங்குறீங்கள, திட்டு வாங்குறீங்களே. அதுவும் இல்லாம ஏன்னா இப்படி உடம்ப கெடுத்துக்கிறோம். குடும்பம் புள்ள குட்டின்னு இருக்குதுல்ல, அதுல வருங்காலத்தையும் பார்க்க வேணாமா? இப்படி குடிச்சிட்டு அழிச்சுக்கிட்டு தெரிஞ்சா அவங்க எதிர்காலம் என்னத்துக்குன்னா ஆகுறது? அண்ணே குடிக்கும் போது எந்த இதுவும் தெரியாதுண்ணே. ஆனா குடிய நிப்பாட்டிக்க மனுஷனா நீ வாழ்ந்து பாருண்ணே. எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு புரியும்ண்ணே. அப்புறம் ரொம்ப கஷ்டம்ண்ணே, சிக்கலா போயிரும்ண்ணே. சம்பாதிக்கிற காசை உருப்படியா ஆக்க பாருண்ணே, குடும்பத்துக்காக கொடுண்ணே. தம்பி சொல்லு, எப்படி மனுஷனா அண்ணன் மாதிரி இருந்த உனையபடி தத்துவம் பேச வச்சுட்டாங்களேடா. ஐயோ அண்ணே சுப்பண்ணே அழுகாதண்ணே. டே பண்ரோட்டி என்னடா இவரு? ஆமாண்ணே, சுப்பண்ண எனக்கு உள்ள போயிருச்சுன்னா ரொம்ப பாசக்காரனா ஆயிடுவாருண்ணே. நீ பாட்டா கஷ்டத்தை அண்ணனும் படக்கூடாதுடா. நீ பட சொல்ற பத்தியா? மனுஷனா மாறுனா பிரச்சனை. அட போன நீ வேற போய் உட்கார விட பண்றடி. இவர கொஞ்சம் உட்கார வச்சு தண்ணி நீ எதுவும் குடுறா. அண்ணே திரும்ப நான் சொல்றேன், இது நல்லதுக்கு இல்ல. உனக்கு நல்லதுக்கு இல்ல, உன் உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல, உன் குடும்பத்துக்கு நல்லதுக்கு இல்ல. குடும்பம் புள்ள குடின்னு பாருண்ணே. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனே, பார்த்து நடந்துக்கண்ணே. தம்பி அட தம்பி, யாரு இது வரைக்கும் பூட்டி மாதிரி சொல்லலாடா அண்ணனுக்கு? நீ சொல்லிடல. ஆமாடா பொம்பளை பிள்ளை இருக்குடா. இனி அண்ணன் மாறிடா, உன்ன மாதிரி மாறிடா. சரியா? போதுமாடா? ஆனா ஒண்ணுதான், இந்த முதலாளி பேச நம்பாத. அண்ணன் சொல்றேன் நம்பாத. காலை வாதி வித்துருவாங்கடா. பார்த்து மாகவும் வேலை பார்க்காதடா. குடுக்குற சாம்பார் மாட்டி வேலையை பாருடா தம்பி நீ. சரியா? அண்ணன் சொல்றத ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத அவனை ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? சரிண்ணா சரி. நீ போன முதல்ல நிதானமா இல்ல, சும்மா யார்கிட்டையும் வாய இடமா போய் ஓரமா உட்காரு. இல்லாட்டி கிளம்புறேன். நீ போன. சார் ஓகே தம்பி சொன்னா ஓகே. பார்த்தா அண்ணன் பார்த்தா சோ அந்த அண்ணனுக்கு சொன்னாலும் புரியுதுல்ல. பாவம்டா. டேய் பண்ருட்டி, பாவம்டா அந்த சுப்பண்ண குடும்பம். அந்த அக்காவை நினைக்கும் போது பாவமா இருக்குடா. ஊரு எந்தெந்த ஊரோ சுட்டு வச்சான ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்தி தெரியுது. இந்த அண்ணன் மாங்கன்னு உழைக்கிற காசை இப்படி அழிச்சே வீணாக்குதேடா. என்னத்த சொல்ல. அதுவும் மனுஷனா திருந்தி குடும்பத்தை பார்த்துச்சுன்னா நல்லது. நானும் அண்ணன் பாக்குற நேரம் ஃபுல்லா புத்திமை தான்டா சொல்றேன். எங்கடா கேக்குது? அமுக டுமுக அமால் டுமால்